ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சுகங்களையும் துக்கங்களையும் சமமாக எப்படி பார்க்கறது? சமமானு பார்க்க முடியாது, ஆனால் நம்ம மனநிலையை அதுக்கு தகுந்தா போல் மாற்றிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம். அப்படி ரெண்டத்தையுமே நல்லா சமாளிக்கக்கூடிய ஒருத்தன் தான் தீரன் அப்படின்றதுலாமும் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 16வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தைகளை பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். அதனோட அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். சத் அப்படின்னா ஆத்மா, அசத், சத்துனா ஆத்மா. அப்போ அசத்துனா அப்போ ஆத்மாவுக்கு நேர் எதிராக இருக்கணும். அது என்னது? உடல். ஏன்னா நம்ம ஆத்மாவை பற்றியும் உடல் பற்றியும் பல விஷயங்கள் பார்க்கும்போது நேர் எதிராக தானே ரெண்டுமே இருக்குது. ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் இந்த உடம்பை கண்ணால் பார்க்க முடியும். ஆத்மா ரொம்ப சின்னது, ஆனால் அந்த உடல் ரொம்ப பெருசு. அதே போல் ஆத்மா அழியவே அழியாதது, ஆனால் அந்த உடல் அழியக்கூடியதுன்னு நேர் எதிராக தான் பல விஷயங்கள் இது ரெண்டத்தை பற்றி பார்த்தோம். அதனால் சத் அப்படின்னா ஆத்மா, அசத் அப்படின்னா உடல். அடுத்து பாவம். பாவம்னா என்னென்னா ஒரு நிலையான அழியாத தன்மை. ஆத்மாவுக்குன்னே இருக்கக்கூடியது நிலையான தன்மை, அழியாத தன்மை. அப்போ அபாவம்னா அதுக்கு நேர் எதிராக இருக்கும் இல்லையா? நிலையற்ற அழியும் தன்மை. சத் அப்படின்னா ஆத்மா, அசத் அப்படின்னா உடல், பாவம் அப்படின்னா நிலையான அழியாத தன்மை, அபாவம்னா நிலையற்ற அழியும் தன்மை. இந்த 4 அர்த்தங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் மனசில் வாங்கிட்டோன்னா இப்போ ஸ்லோகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹ. உபயோரபி திருஷ்டோந்தஹ, ரெண்டத்தை பற்றியும், அதாவது ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் நல்லா புரிஞ்சிட்ருக்கவங்களுக்கு தத்துவதர்ஷிபிஹி, உண்மை பொருளை அவங்க உணர்ந்தவங்க, இப்படிப்பட்டவங்கனால சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நாசத்தோ வித்யதே பாவக, அதாவது அசத் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல், ந பாவக, அதுக்கு நிலையான அழியாத தன்மை கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோ. ந பாவோ வித்யதே சதஹ, சதஹ சத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு ந அபாவக, அதாவது நிலையற்ற அழியும் தன்மை கிடையாது. உடலுக்கு நிலையான அழியாத தன்மை கிடையாது, அதே போல் ஆத்மாவுக்கு நிலையற்ற அழியும் தன்மை கிடையாது. ஒன்றும் இல்லை, ஆத்மா நிலையானது, அழியாதது. உடல் அழியக்கூடியது, நிலையற்றது. இதைத்தான் அப்படியே இல்லை இல்லைன்னு போட்டு அந்த மாதிரியாக திருப்பி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பகவான் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லலை. தத்துவதர்ஷிகள், அதாவது உண்மை பொருளை உண்மையாக உணர்ந்தவங்க, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருப்பாங்க, தபஸ் பண்ணுறவங்களாம், அவங்கள பற்றி சொல்கிறாரு பகவான். ஏன் இங்கே பகவான் சொன்னது போதாதா? இவ்வளோ ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் அது தானே சொல்லிட்டு வராரு. இதே விஷயத்தை தானே இவ்வளோ ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஆத்மா அழியாதது, நிலையானது, உடல் அழியக்கூடியது, நிலையற்றது அப்படின்னு. அப்போ தத்துவதர்ஷிகள் வேறு சொல்லணுன்னா அதுதான் பகவானுடைய எளிமையை காட்டுது. நான் சொல்கிறேன்னு மட்டும் நீ ஒத்துக்க வேண்டாம் அர்ஜுனா, உண்மை பொருளை உண்மையாகவே உணர்ந்தவங்க, இது ரெண்டத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க கேட்டுக்கோன்ட்டு பகவான் சொல்கிறாரு. சாதாரணமாக இப்போ நமக்கே ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். பகவான் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே அறிஞ்சவர் இல்லையா? ஆனாலும் தத்துவதர்ஷிகள் சொல்கிறாங்க கேட்டுக்கோ அர்ஜுனான்னு பகவான் சொல்கிறாருன்னா அவ்வளோ எளிமை பகவான். அதனால் அந்த பகவான் சொல்லக்கூடியதை நம்ம கேட்டுகிட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.